My dear young leaders and parents, என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். Yes, young leaders and parents, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Thank you. Love you too. Congratulations for your this beautiful achievements. படிப்புல சாதிக்கணும் தான், படிப்பும் சாதனை தான், அதான் மறுக்கல. பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப யோசிச்சு உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. நான் டெமோக்ரஸின்னு ஒன்று இருந்தால் தான் இந்த உலகமும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி, ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும். அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள். ஜனநாயக கடமையை சரியாக செய்யறதுன்னா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது, சாதாரணமான விஷயம்தான். நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. 2 years பேக் இதே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்லியிருந்தேன், இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள அந்த கல்ச்சரே யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் நீங்கள் வேணா பாருங்க, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். அது நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. மை டியர் பேரண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்க குழந்தைங்களோட விஷயத்துல எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ப்ரெஷர் போடாதீங்க, எதுவும் இம்போஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வழி நடத்துங்க. நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச துறையில் அவங்க கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவாங்க. இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. சிந்தனை உங்களையோ இல்லை உங்கள் மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அதை அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க? தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க? இவ்வளோ ஏன் இயற்கை அம்சங்களான வெயில் மழையில் சாதி இருக்கா, மதம் இருக்கா? எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தூரமாக, எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை தூரமாக ஒதுக்கி வச்சிருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட சாதி சாயம் பூசுகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த உலகத்தில் எது சரி எது தவறு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்தாலே போதும், ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை ஒன்று வாழலாம். எதுக்கும் ரொம்ப எமோஷ்னலாக ஆகாதீங்க, அவ்வளோ வருத்தலாம் இல்லை. டெக்னிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச்சோடவே திங்க் பண்ணுங்க. ஏன்னா வரப்போகிற இயர்ஸில், ஆல்ரெடி வந்துட்ட இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை எதிர்கொள்றதுக்கு அதுதான் ஒரே வழி. The sky is vast and wide and you have strong wings. So feel free to fly like a bird with courage, conviction. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? அப்படின்ற அந்த பாசிட்டிவ் நோட்டோடவே டிராவல் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.